Hi dears, எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய நற்சமிழ் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் LISHIYA. வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். போய் டைம் இருந்தால் வாட்ச் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? இப்போது 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். வெண்பொங்கல் அப்படின்னாவே சீரகம், மிளகு, முந்திரி, இஞ்சி இது தாங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா உருகட்டும், நெய் நல்லா உருகட்டும். சீரகத்தை சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரியுது. சீரகம் பொரிஞ்சோடனையும் 3/4 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெடிக்குது நல்லா. இந்த டைமில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சிலாம் நல்லா ப்ரௌனாக வரட்டும். இதோடு சேர்த்து நம்ம 4 பாதாம், ஒரு 5-6 முந்திரி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் 3 டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. நம்ம வந்து 3 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு வச்சுருக்கோம். அதனால் நம்ம 10 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். அதில் 4 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பயத்தம்பருப்பு, சிறுபருப்பு. இப்போ வந்து இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்தாச்சு. தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த ரைஸை இந்த லேசாக கொதித்து வர ஆரம்பிச்சிச்சு. இது நம்ம அந்த அரிசியை பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அந்த அரிசியை பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ இதே மாதிரி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு. இந்த டைமில் இந்த மல்லி இலையை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிண்டிட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். 4 விசில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஏசா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம இந்த டைமில் இதை போட்டுக்கலாம். வெண்பொங்கல் வந்து வேறு மெத்தட்லேயும் செய்யலாம். அதாவது நல்லா வெண்பொங்கலை நல்ல அரிசியை நல்லா தண்ணி நிறைய வச்சு 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு குலைவாக சாதத்தை எடுத்துகிட்டு தாளித்து கொட்டுவாங்க லாஸ்ட்டாக. அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ போடுறேன். இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸோட இந்த மெத்தடில் செய்யலாம். அதுக்காக தான் நான் வந்து குக்கரில் எல்லாத்தையும் தாளித்து கொட்டி நான் செஞ்சுருக்கேன். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு 4 விசில் வரட்டும். ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறாங்க. இந்த குக்கர் விசில் வரும்பொழுது அந்த ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அந்த ஆவி இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம முகத்தில் படும்பொழுது அந்த முகத்தில் இருக்கிறதுக்குள்ள அந்த இதெல்லாம் அந்த டார்க்னஸ்லாம் போயிடுங்க. அதுக்காக இங்கே முகத்தில் கொண்டு போய் அப்படியே குக்கரில் வச்சிடாதீங்க. அப்படி பக்கத்தில் அந்த அடிக்கும்போது அந்த ஆவிலாம் வருது இல்லையா, அது வந்து முகத்தில் நம்மளுக்கு நல்லா படும் பொழுது
அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் சேஃபாக செஞ்சுக்கணும். கிட்டக்க போய் முகத்தை வச்சிடாமல் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு அந்த ஆவி வந்து நம்ம முகத்தில் படுற மாதிரி நம்ம நின்றுக்கணும். 3 விசில் வந்துருச்சு. இன்னொரு விசில் வரணும். அது கேப்பில் பேசிடுறேங்க. வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டியே. சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்டே கனெக்டட் அப்படிங்கிறீங்க. நீங்கள் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ நான் வந்து ஒரு சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா தொடர்ந்து ஒரு 3-4 தடவை பண்ணினதுக்கு அப்புறமா நான் சப்ஸ்கிரைப் பண்ணினேன் அப்படின்னா அது அந்த சப்ஸ்கிரைபர் வந்து டெலீட் ஆக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் பண்ணி நானும் உடனே நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது அது கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த சப்ஸ்கிரைப் காணா போயிடுது. அதனால் நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா 3 தடவை 4 தடவை உங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் வந்து காணா போகாது, டெலீட்டும் ஆகாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் நீங்கள் உடனே கேட்குறீங்க, நானும் மறுக்காமல் நான் செய்கிறேன். ஆனால் அது விடிஞ்சு பார்த்தோம்னா அந்த சப்ஸ்கிரைப் காணா போயிடுது. அதனால் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். சப்ஸ்கிரைப் காணா போகாது, அன்சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 4 விசில் வந்துச்சுங்க. ஒரு 3 மினிட்ஸ் நான் சிம்மில் போட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சிம்மில் வச்சிடலாம். வாவ், செம. எப்படி இருக்கு பாருங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. நெய் மணக்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள். ஈஸி மெத்தடு தான் இது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ். சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க. தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து கோழி சேவல் வந்துடும். தேவையான ஜாமான்லாம் அது கவர்மெண்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டிலே இருங்க, தனிச்சிருங்க, வெந்நீர் குடிங்க, மாஸ்க் போட்டுக்குங்க, கஷாயம் அப்பப்போ வச்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு. வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒற்றுமையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பாருங்கள். Thanks for watching. Thank you all. God bless.